Now we are going to see in 7th chapter with the new topic, that is mean value theorem. Okay, so 7.3 we are going to see about mean value theorem. So it is a very new one for you. Under mean value theorem, we are going to study about two things. One is Rolle's theorem and another one is Lagrange's mean value theorem. So we are going to have the problems in exercise 7.3 regarding Rolle's theorem and Lagrange's mean value theorem. Okay. So first we are going to see about the intermediate value theorem. So mean value theorem என்ன அப்படினு பாத்தீனா ரெண்டு பாயிண்ட்க்கு நடுவுல ஒரு பாயிண்ட் எக்ஸிஸ்ட் ஆகும் at which the tangent to the curve is parallel to the secant joining those two points of the curve. அதாவது இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்படி ஒரு கர்வ் போடுறேன்னு வச்சுக்கோ. இந்த கர்வ்ல நான் இப்படி ஒரு சீக்கண்ட் வரைஞ்சிருக்கேன். அப்போ நான் இந்த இதற்கு வந்து பேரலாக ஒரு டேஞ்சன்ட் வரைய முடியும். அப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு இன்பிட்வீனில் நான் ஒரு பாயிண்ட் கண்டுபிடிக்கிறேன். So I am taking the interval as a to b for the curve y is equal to f of x in the closed interval a comma b அப்படின்னு நான் எடுத்துட்டேன். So y equal to f of x என்ற ஒரு ஃபங்க்ஷன் a to b என்ற closed intervalக்குள்ள நான் வரைஞ்சிருக்கேன். So I am taking this as y is equal to f of x as a curve. I will draw it again neatly. So I am taking the point A and B here and I am drawing the curve in this place. So இதுக்குள்ள நான் ஒரு chord எடுத்துக்கிறேன். That is the chord is nothing but joining the two point on the curve. அப்ப இந்த chordக்கு நான் parallel ஒரு tangent என்னால இப்படி வரைய முடியும் அப்படினா இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு A Bங்கிற இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு in between Cங்கிற ஒரு பாயிண்ட்டை என்னால கண்டுபிடிக்க முடியும். So there exists a point in between two points at which the tangent to the curve is parallel to the secant joining those two points of the curve. So இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ற இந்த சீக்கண்ட்டுக்கு parallel ஒரு tangent, அந்த tangentல நான் இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு in between ஒரு பாயிண்ட்டை நம்மளால கண்டுபிடிக்க முடியுது அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போற mean value theorem. So let us start the mean value theorem with the intermediate. Okay, so this is the curve y equal to f of x. Okay, so let us start the mean value theorem by stating the intermediate value theorem. Okay, so intermediate value theorem அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, first one we are going to start with intermediate. இன்டர்மீடியேட் அப்படின்னாலே நடுவில் அப்படின்னு வந்துடும் இல்லையா, இன்பிட்வீன் அப்படிங்கிற வேர்டு வந்து உனக்கு தெரியணும். ஸோ இன்டர்மீடியேட் வேல்யூ தியரமை வச்சு தான் நம்ம ப்ராப்ளம்குள்ளே போகிறோம், ரோல்ஸ் தியரம்குள்ளே போகிறோம். ஸோ இன்டர்மீடியேட் வேல்யூ தியரம்ங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் எஃப் இஸ் கண்டினியூஸ், எஃப்ங்கிறது கொடுத்துருக்க ஃபங்க்ஷன். ஸோ இஃப் எஃப் இஸ் கண்டினியூஸ் ஆன் த க்ளோஸ் இன்டர்வல் ஏ கமா பி and C is any number between f of a and f of b. ஏன்னா நமக்கு y க்கு நடுவுல தான் நம்ம cங்கிற ஒரு வேல்யூவை கண்டுபிடிக்கிறோம். between f of a and f of b. ஸோ f of xங்கிறது கொடுத்துருக்க ஃபங்க்ஷனாக இருந்து அது கண்டினியூஸாக இருந்து எந்த இன்டர்வல்ல a கமா bல கண்டினியூஸாக இருந்துச்சுன்னா c is any number between f of a and f of b. நான் சொன்னேன்ல, இது வந்து இப்போ ஏக்கு நான் வரைஞ்சிருக்கோம், இது வந்து b. அப்போ இந்த பாயிண்ட் வந்து we will say that this is f of a and this one is f of b னு சொல்லுவோம். So this is a and this is b and this point is c அப்படின்னு எடுத்துக்கலாம். Okay, c is any number between f of a and f of b. They are inclusive, then there is at least one number x. Then there is at least one number x. At least one number x in closed interval a comma b such that f of x is equal to c.
அதாவது அந்த வேல்யூவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப ஆன்சர் வந்து ஒரு கான்ஸ்டண்ட்டாக அந்த நம்பராக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ திஸ் இஸ் த இன்டர்மீடியேட் வேல்யூ தியரம். அதாவது இன் பிட்வீன் எஃப் ஆஃப் ஏ அண்ட் எஃப் ஆஃப் பி தேர் இஸ் அ நம்பர் சி அப்படிங்கிற ஒரு நம்பர் இருந்துச்சு அப்படின்னா we can say that at least one number xங்கிற ஒரு நம்பர் ஏக்கும் பிக்கும் நடுவில் எக்ஸுங்கிற நம்பர் எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுக்குறப்ப நமக்கு அந்த சி கிடைக்கணும். ஸோ அந்த மாதிரி கிடைச்சிச்சுன்னா we can say that this is a statement for intermediate value theorem. Okay, next one is we are going to move with Rolle's theorem. So using Rolle's theorem we are going to see many problems. So what is the statement for Rolle's theorem? It is very important and also it will be asked in 2-mark question. State Rolle's theorem. Okay, so Rolle's theorem statement pathina, let f of x be continuous on closed interval a comma b, on closed interval a comma b, and second point is differentiable on open interval a comma b, if f of a is the third point, if f of a is equal to f of b, then there is at least one point c belongs to a comma b, open interval, c belongs to open interval a comma b, such that f dash of c equal to 0. அந்த c வந்து நம்ம f dashல கொடுக்குறப்ப 0 ஆகணும். அப்போ f dash of x கண்டுபிடிச்சு equal to 0 போட்டோம்னா we can find out the value for c. That's the Rolle's constant. ஆனால் Rolle's theorem satisfy ஆகணும். இப்போ ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருவாங்க, ஒரு ஃபங்க்ஷனும் அதோட இன்டர்வலும் கொடுத்துருவாங்க. ஸோ வெரிஃபை Rolle's theorem அப்படின்னு கேட்பாங்க. First we have to check whether the given function is continuous. First step வந்து continuous on closed interval. This is step number 1. And then the second step is differentiable on open interval. So this is step number 3. And the third one is f of a equal to f of b. So this is step number 3. இது மூணு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு அப்படின்னா Rolle's theorem holds அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதில் ஏதாவது ஒன்று வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலை, கண்டினியூஸாக இருக்குது ஆனால் டிஃப்ரென்ஷியபிளாக இல்லை அப்படின்னா Rolle's theorem does not hold. இப்போ வந்து டிஃப்ரென்ஷியபிளும் இருக்குது, கண்டினியூஸும் இருக்குது. f of a not equal to f of b, அந்த வேல்யூவை fல சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப க்ளோஸ் இன்டர்வலோட என் பாயிண்ட்ஸை நீ fல சப்ஸ்டியூட் பண்ணுற அப்போ வந்து அது நாட் ஈக்குவல் வந்துருச்சுனாலும் Rolle's theorem does not holds. அப்போ புரியுதா? Rolle's theorem ஹோல்ட் ஆகணும்னா பாயிண்ட் நம்பர் 1 கண்டினியூஸ் ஆன் க்ளோஸ் இன்டர்வல், அண்ட் செகண்ட் பாயிண்ட் டிஃப்ரென்ஷியபிள் ஆன் ஓப்பன் இன்டர்வல், third point வந்து f of a equal to f of b. Then there is at least one point c belongs to open interval a comma b such that f dash of c equal to 0. அப்போ நம்ம f of x கொடுத்துருப்பாங்க, அதை நீ f dash of x கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி equal to 0 போட்டினா you will get the values for x. அந்த x தான் நமக்கு cன்னு சொல்லுவோம். ஸோ அந்த எக்ஸ் வேல்யூஸ் எதுக்குள்ளே இருக்கணும்? ஓப்பன் இன்டர்வல் a comma b குள்ளே இருந்துச்சு அப்படின்னா we can say that values are said to be the Rolle's constant. So find the Rolle's constant னு கேட்டால் மூணு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகுது. f dash of c equal to 0 போடுறோம், c யோட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். That's the Rolle's constant. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஷியபிளாக இருக்குது, நாட் கண்டினியூஸ், f of a equal to f of bனாலும் Rolle's constant does not holds. அப்போ கண்டினியூஸ் அப்படிங்கிறது வந்து மோஸ்ட் ப்ராப்ளி எல்லா பாலினாமியலுமே கொடுத்துருக்க இன்டர்வலுக்குள்ளே கண்டினியூஸாக தான் இருக்கும். கண்டினியூஸ்னால் என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து கிராஃப் வந்து இப்போ AB அப்படின்ற அந்த ரெண்டு லைன் க்ளோஸ் இன்டர்வலுக்கு நடுவில் ஒன்றால் அந்த கிராஃபை வந்து கண்டினியூஸாக போட முடியுது அப்படின்னா we can say that it is continuous. So all the polynomial will be continuous. ஆனால் இப்போ tan xங்கிற ஒரு ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்வல் 0,π/2ல நாட் கண்டினியூஸ். ஏன்னு சொல்ல முடியுமா? continuous CTS போட்டுக்கிறேன். So not continuous because in π/2 it goes to infinity. So infinityல போயிருச்சு அப்படின்னா wait it can be written as pi.
pi by 2 not continuous. So 0 to pi அப்படினா 0 to pi by 2 it goes with infinity. 0ல ஆரம்பிப்போம் pi by 2க்கு அது இன்ஃபினிட்டிக்கு போய் நின்றுக்கும். ஸோ இந்த 0 அப்புறம் எங்கிட்ட நீ பைக்கு கொண்டு வர்றது. ஸோ இட் இஸ் நாட் கண்டினியூஸ் இந்த இன்டர்வல் 0, pi அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு ப்ராப்ளம் வந்து நாட் கண்டினியூஸ் சொல்லிட்டோம் அப்படின்னா டிஃப்ரென்ஷியபிளானு செக் பண்ணணும் தேவையே இல்லை. பிகாஸ் ரோல்ஸ் தியரம் டஸ் நாட் ஹோல்டு. இதே இது டிஃப்ரென்ஷியபிள் அப்படின்னு சொல்லிட்டா கட்டாயமாக அது கண்டினியூஸாக இருந்திருக்கணும். சரியா? அப்போ டிஃப்ரென்ஷியபிள் எதுக்கு ஆகாதுன்றதை மட்டும் நான் சொல்லிடுறேன். அதை வச்சு நீ ஈஸியாக சொல்லலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் a function is given as modulus x in the interval -1, 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோ. f of x is equal to modulus x in the interval -1, 1. ஸோ -1 substitute பண்ணாலும் 1 substitute பண்ணாலும் f of a equal to f of b தான். ஏன்னா answer will be 1. But it is not differentiable at x is equal to 0. இந்த 0 போட்டுட்டோம்னா இதை டிஃப்ரென்ஷியபிள் நம்ம பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி மாடுலஸ் ஃபங்க்ஷன் இருக்கிறப்ப 0 வருது அந்த வேல்யூவுக்கு நம்ம உள்ள இருக்க இன்டர்வல்லேருந்து சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப இஃப் யூ ஆர் கெட்டிங் 0 தென் வி கேன் சே தட் இட் இஸ் நாட் டிஃப்ரென்ஷியபிள். இதுக்கும் இது நாட் டிஃப்ரென்ஷியபிள். இதே இது மாடுலஸ் ஆஃப் x - 1ன்னு வச்சுக்கோவேன். இங்கே நீங்கள் 1 கொடுத்தீங்கன்னா இட் வில் பிகம் as 0. ஸோ இதுக்கும் at x is equal to 1 இந்த கண்டிஷனுக்கு at x is equal to 1 the function is not differentiable. So இந்த மாதிரி கேசஸ்ல மட்டும்தான் not differentiable வரும். அது மாதிரி if 1 by x is there and the interval is -1, 1 அப்போ இங்க 0 கொடுக்குறோன்னு வச்சுக்கோ. அப்போ 1 by 0 is infinity. So f dash of x is not defined. Therefore it is not differentiable. So differentiable condition இதை ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது f of a you already know how to find out the given function is f of a is equal to f of b. So this is the method to find out where the function is continuous, differentiable. Continuous na closed, c னு ஞாபகம் வச்சுக்கோ. அப்போ continuous na closed bracket, differentiable na open bracket. அடுத்தது f of a equal to f of b. So if these three conditions are satisfied, Rolle's theorem holds. Then we can find out a point c belongs to the interval, open interval a, b. In between a and b ல ஒரு point c னு நம்ம கண்டுபிடிக்கலாம். அந்த எதை satisfy பண்ணா f dash of c equal to 0 satisfy பண்ணோம். ஓகேயா? So this is the thing we are going to see today. So first problem போலாம். Then only you will have some idea about Rolle's theorem. So let us move with the exercise 7.3. Exercise 7.3. Okay. Problem number 1. Explain why Rolle's theorem is not applicable of the following functions in the respective intervals. So first subdivision, f of x is equal to 1 by x modulus, where x belongs to the interval -1, 1. We are going to explain why Rolle's theorem does not applicable for this. இங்கே என்ன சொல்லலாம்? இப்போ தான் நான் சொன்னேன், எப்போ ஒரு ஃபங்க்ஷன் வந்து இதை வந்து 0 இப்போ at x is equal to 0 கொடுக்குறப்ப இது என்னவாயிரும்? இன்ஃபினிட்டி ஆயிரும். அப்போ இந்த ஃபங்க்ஷனை வந்து நம்மளால டிஃபைன் பண்ணவே முடியாது. ஸோ f of x is not continuous at x is equal to 0 in the interval -1, 1. இந்த இன்டர்வலுக்கு இருக்க 0 வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோன்னா it becomes infinity. So it is not continuous. Therefore Rolle's theorem is not applicable. Not continuous சொல்லிட்டோனாலே இது என்னது? It is not applicable. Applicable இல்லைனா does not holds னு நீ போடலாம். Okay. Second question. Subdivision second. It is given as f of x is equal to tan x where x belongs to the interval. நான் சொன்னேன்ல இது வந்து கண்டினியூஸாக இருக்காது. எந்த பாயிண்டில் கண்டினியூஸாக இருக்காதுன்னு சொன்னேன்? pi by 2. So we can say that f of x is equal to tan x is not continuous at x is equal to pi by 2 in the interval 0, pi.
ஸோ இந்த இன்டர்வலில் நமக்கு இது இன்ஃபினிட்டியாக மாறிடும். எங்கே ஒரு இடத்துல இன்ஃபினிட்டியாக மாறிட்டாலும் அது வந்து கிராஃப் வந்து கண்டினியூஸாக நம்மளால் கண்டினியூ பண்ணி போட முடியாது. இப்போ அங்கே 0ல் இன்ஃபினிட்டி ஆயிடுது, அப்போ 1க்கு நம்மளால் கண்டினியூ பண்ண முடியாது. இங்கே இன்பிட்வீன் π/2ல் இன்ஃபினிட்டி ஆயிரும். ஸோ we cannot continue the graph. So this function is not continuous. Okay. Number 3, problem number subdivision 3. F of x is equal to x minus 2 log x, where x belongs to the closed interval 2,7. Okay. So here we can say that f of x is continuous and differentiable அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்பர்ஸ் இருந்து ஒரு பாலினாமியல் மாதிரி இருந்துச்சு, இது லாகதமிக் ஃபங்க்ஷன்லாம் கண்டினியூஸ் ஆகும். ஆனால் when you are finding the value f of 2 is equal to 2 minus 2 log 2. இதே இது f of 7 கண்டுபிடிச்சினா it is 7 minus 2 log 7. So therefore f of 2 is not equal to f of 7. இங்கேயும் Rolle's theorem not so. Rolle's theorem not holds, not applicable. ஏதோ ஒன்று எழுதிக்கோ, சரியா? So here also this is not equal, therefore Rolle's theorem is not applicable, does not holds. Okay, so any one of this condition is that we can say that Rolle's theorem does not holds. Okay, now let us go with the next problem. How to find out the Rolle's constant, that is determine the values of x with the tangent is parallel to x-axis for the following functions. Okay, let us go with the problems. Problem number 2. F of x, first subdivision, f of x is equal to x square minus x, where x belongs to 0, 1. Okay, so the solution is, we can write f of x is continuous on closed interval 0, 1. நீ கிராஃப் வரைஞ்சினா கட்டாயமாக பாலினாமியல் கண்டினியூஸாக இருக்கும், அதே பாரு டிஃப்ரென்ஷியபிளாகவும் இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து டினாமினேட்டரில் எக்ஸ் வராமல் இருந்துச்சுனாலே we can say that it is differentiable. அந்த வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப ஆன்சர் கிடைக்கும். நீ டிஃப்ரென்ஷியேட் பண்ணி அதுக்குள்ளே இருக்க ஒரு 0.5 சப்ஸ்டியூட் பண்ணினா you can say that it is differentiable on the open interval 0, 1. Okay. Next we need to find out what is f of a. F of a is nothing but the this value. This is a and this is b, isn't it? So f of a is equal to f of 0 is equal to 0. F of b is equal to end value, that is f of 1 is equal to 1 minus 1 equal to 0. Therefore f of 0 is equal to f of 1. Hence Rolle's theorem, all the three conditions satisfied. All the three conditions are satisfied. We have to find out a constant, isn't it? So we need to find out what is f dash of x. So what is f dash of x is equal to f of x another. F of x is nothing but x square minus x. So what is f dash of x? It is 2x minus 1 equal to 0 ன்னு போடுறோம். அப்போ 2x is equal to 1, that implies x is equal to 1/2. X is equal to 1/2 is nothing but the value for c, isn't it? Therefore c is equal to 1/2, which belongs to the open interval 0, 1. Hence we found the answer for c in the first subdivision. Okay, let us move to the next subdivision. Subdivision 2. F of x is equal to x square minus 2x divided by x plus 2, where x belongs to closed interval minus 1, 6. Okay, so let us write down again. This is continuous, differentiable, and we need to find out the end points, everything, isn't it? So let us write down f of x is
continuous, நான் இப்படி எழுதிக்கிறேன், f of x is continuous on closed interval minus 1 comma 6 and differentiable on open interval minus 1 comma 6. Okay, now we need to find out what is f of minus 1. End point கண்டுபிடிக்கிறோம். அப்போ 1 plus 2 divided by minus 1 plus 2 னு வரும். அப்போ 3 by 1 that is equal to 3. What is f of 6? f of 6 is equal to 36 minus 12 divided by 6 plus 2 is 8. So your answer is 24 by 8 that is equal to 3. Therefore we can say that f of minus 1 is equal to f of 6. Hence the three conditions are satisfied. We can write down. Therefore three conditions are satisfied. முதல்ல இதை எழுதிரணும். அப்பதான் நம்ம வந்து கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்க முடியும். Okay, now we need to find out what is f of x. X square minus 2x divided by x plus 2 இல்லையா? அப்போ நம்ம இதை என்ன மெத்தடில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும்? We have to differentiate by u by v method. u by v method ஓட differentiation என்னமா? v u dash minus u v dash divided by v square. u by v the whole dash. u by v the whole dash is equal to v u dash minus u v dash. So let us differentiate. f dash of x is equal to 0 ன்னு போடணும். So what is f dash of x? v எழுதிக்கலாம் x plus 2 u dash பண்ணிங்கன்னா 2x minus 2 ன்னு வருது. minus u அப்படியே எழுதிக்கோ x square minus 2x. v dash பண்ணினா 1. denominator is x plus 2 the whole square. Okay, equal to 0. So equal to 0 means we can take the denominator to that side, it will become a 0. So let us solve only the numerator. When you are solving the numerator, you are getting 2x square plus 4x minus 2x minus 4 minus x square plus 2x equal to 0. So what you are getting? X square, 4x minus 2x plus 2x cancel, plus 4x minus 4 equal to 0. So we have to solve this. How to solve? Using the method of formula method. Minus b plus or minus root of b square minus 4ac minus 4ac divided by 2a. Formula method la solve பண்ணு. அப்போ minus 4 plus or minus root of 16 plus 16 32 divided by 2 minus 4 plus or minus 16 into 2 ன்னு எழுதிக்கலாம். அப்போ 4 root 2 divided by 2. So when you are taking 4 common, you can cancel it. அப்போ cancel பண்ணினா minus 2 plus or minus root 2 ன்னு வருது. So we have to check whether this value belongs to that given one. minus 2 plus root 2 அப்படின்னா ஆன்சர் எப்படி இருக்குன்னு பாரு. minus 2 plus 2 into root 2. அப்போ minus 2 plus 2 into 1.414. அப்போ minus 2 plus 2.828. So your answer is 0.828. Okay. Next one. இது வருது. அடுத்தது நமக்கு கிடைச்சிருக்க வேல்யூ வந்து -2 -2 root 2. ஸோ இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா -2 minus 2.828 வரும். அப்போ -4.828. நமக்கு இந்த வேல்யூ வந்து அதில் இருக்காது. இப்போ பாரு. ஸோ we can write therefore this is x is equal to but -2 plus 2 root 2 belongs to minus 1 comma 6. ஏன்னா பாசிட்டிவ் வேல்யூ வந்துச்சு. இங்கே நமக்கு என்ன ஆன்சர் வந்துச்சு? திஸ் வேல்யூ ஆன்சர் இஸ் 0.828. 828 கட்டாயமாக அதுக்குள்ளே இருக்கும். ஆனால் -2 root 2 does not belongs to the interval minus 1 comma 6 because the value here we are getting is minus 4.828. Since it is lesser than minus 1 we are not having, so it is not belongs to. Therefore the answer for C is -2 plus 2 root 2
which belongs to the open interval minus 1 comma 6. ஸோ இந்த மாதிரி ரெண்டு வேல்யூ கிடச்சிச்சு. இங்கே ரெண்டு வேல்யூ நமக்கு இருக்கு இல்லையா, இப்போ ரெண்டு வேல்யூவையும் போட்டு செக் பண்ணி பாரு. எந்த வேல்யூ வந்து நமக்கு ஓப்பன் இன்டர்வல்குள்ளே இருக்கோ we have to choose that value as C and leave the other value. Okay, so you can try with the homework with a third subdivision in this. So try it in your homework. Now let us continue with some example problems in your book. Example 7.19 7.20 homework la potuka. Now let us go with the next problem. So ipo pathina example 7.21 pola 1920 homework. So inga vandu we need to find out the value for C satisfied by Rolle's constant. F of x is given here is log of x square plus 6 divided by 5x. இதோட f dash of x கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு இந்த சம் போட்டு காமிக்க போறேன். So in the interval 2, 3. Okay, x belongs to the interval 2, 3. So first let us write down. We can say that f of x is continuous. F of x is continuous on closed interval 2, 3 and differentiable on open interval 2, 3. So what is the value for f of 2? Log 4 plus 6, that is 10 divided by 10, that is equal to log 1 equal to 0. Next f of 3, log 36 plus 6, 9 plus 6, it is 15 divided by 5 into 3, 15. So again it is log 1, answer is 0. So we can write therefore f of 2 is equal to f of 3. All the three conditions are satisfied. We need to go with finding f dash of x. What is f dash of x? Nalla gavani. Inga vandu f of x vandu log of x square plus 6 divided by 5x nu kuduthirukku. What is log x differentiation? Log x differentiation is 1 by x. அப்போ இங்கே எக்ஸுங்கிற இடத்துல இது இருக்கு. அப்போ 1 divided by this-னு நம்ம ஃபர்ஸ்ட் எழுதணும். So first we have to write 1 divided by x square plus 6 divided by 5x into we have to differentiate this term. இல்லையா, அப்போ இதை u by v மெத்தடில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இதை u-ஆ வச்சுக்கணும், இதை v-ஆ வச்சுட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அப்போ denominator will be 5x the whole square. Numerator பாரு 5x into 2x minus, first we have to write, isn't it? So correct, 5x into v u dash 2x, okay, and then u v dash x square plus 6 into 5. So when you are having this and this term will get cancelled. அப்போ என்ன வருது மேலே 10x square minus 5x square minus 30 divided by x square plus 6. So we can write this as 5x square minus 30 divided by x square plus 6. So we can take 5 outside. Yeah, here we are having one 5x, isn't it? 5x இருக்கு நமக்கு வெளியில. அப்போ 5 மேலே வெளில எடுத்துட்டோம்னா x square minus 6 divided by 5x into x square plus 6. So 5 and 5 will get cancelled. So your term is f dash of x is equal to x square minus 6 divided by x square x into x square plus 6. When you are equating this to 0, this will become a 0. By x square minus 6 is equal to 0. X square is equal to 6. X is equal to plus or minus root 6. But root 6 belongs to the interval 2, 3. Ana minus root 6 does not belongs to the interval 2, 3.
Therefore, the value for C is root 6, which satisfies the Rolle's theorem. Okay. So, minus value இங்க இல்லாதனால அந்த இன்டர்வலுக்குள்ள நம்மனால மைனஸை போட முடியாது. We have to take only the positive value. So, plus root 6 will be the value which belongs to the open interval 2, 3 and minus root 6 we have to leave it. Okay. Next one, example 7.22. Example 7.22. It is given that without actually solving, show that the equation x power 4 plus 2x cube minus 2 equal to 0 has only one real root. Only one real root. In the interval 0, 1. So, without solving straightly, we have to say that the equation has only one root in the interval 0, 1. So, first let us consider, let f of x is equal to x power 4 plus 2x cube minus 2. Okay. F of x is continuous in the closed interval. Is continuous in closed interval 0, 1 and differentiable in open interval 0, 1. So, இது ரெண்டும் satisfy ஆகும். அடுத்தது, we need to check what is f dash of x. Okay. So, we இப்போ நீங்கள் இதில் f of 0வும் f of 1ம் கண்டுபிடிச்சிங்கன்னா it is not equal வரும். not equals வந்துச்சுன்னா Rolle's theorem does not holdsனு போட்டுருவோம் இல்லையா? So, we can go with the next one. அதாவது here we are having, உங்களுக்கு இது book example, அதனால நம்ம டக்குன்னு நம்ம மெத்தடுக்கும் போயிட முடியாது. So, let us find out if dash of x, key points will be there. So, we have to find out 4x cube plus 6x square னு வருது. அப்போ if dash of x equal to 0 பண்ண அப்படின்னா we are getting 2x square வெளில எடுத்துட்டோம்னா we will get 2x plus 3 equal to 0. அப்போ x is equal to 0, minus 3 by 2. Both the values not belongs to the open interval 0, 1. இல்லையா? 0ங்கிறதும் open intervalனால அந்த வேல்யூவே நம்ம எடுக்க முடியாது. நெகட்டிவ் வேல்யூவும் நம்மளால எடுக்க முடியாது. அப்போ we can say that f dash of x is greater than 0 for all x belongs to 0, 1. So, இந்த வேல்யூ எதை நீ கொடுத்தாலும் f dash of x வந்து நமக்கு பாசிட்டிவாக தான் இருக்கும். 0, 1ங்கிறது பாசிட்டிவ் வேல்யூ. ஸோ வாட் எவர் வேல்யூ யூ ஆர் கிவிங் ஃபார் f dash of x in between 0 and 1 it will be positive அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லிட்டு இங்கே என்ன சொல்ல போகிறோன்னா Rolle's theorem do not exist a comma b, hence by the Rolle's theorem there do not exist a comma b belongs to 0, 1க்குள்ள நம்மளால ஒரு வேல்யூவை கண்டுபிடிக்க முடியல இல்லையா? Rolle's theorem, by Rolle's theorem there do not exist a comma b belongs to 0, 1 such that f of a is equal to f of b equal to 0 அப்படின்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியல. இப்போ f of 0 போட்டோம் அப்படின்னா cannot have the equation f of x is equal to 0 cannot have two roots in the interval 0, 1 but such that f of a equal to 0 is equal to f of b அப்படின்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியல. Therefore, f of x is equal to 0 cannot have two roots. Two roots in 0, 1. இதுக்குள்ள ரெண்டு roots நம்ம கண்டுபிடிக்க முடியாது. But we are having f of 0 நீ substitute பண்ணினா minus 2 வரும் less than 0. f of 1
பார்த்தீங்கன்னா equal to 1 வரும் greater than 0. So this curve y equal to f of x crosses the x-axis. ஒன்று வந்து greater than 0 வருது, ஒன்று வந்து less than 0 வருது இல்லையா? அப்போ 0 and 1க்கு நடுவில், ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 0 1 இது ரெண்டுக்கும் நடுவில் இந்த கர்வ் கட்டாயமாக பாஸ் பண்ணி போகும். ஏன்னா ஒரு இது வந்து லெஸர் தேன் வேல்யூ வருது. when you are taking f of 0 you are having -2, f of 0 you are having -2 கிடைக்குது. ஸோ இந்த இடத்துல வரும். and then f of 1 போடுறப்ப we are having 1 கிடைக்குது. so we will have the curve passes through x-axis at least once. This implies y equal to f of x crosses x-axis between 0 and 1 only once by intermediate value theorem, IMV, intermediate value theorem. Therefore we can say that x power 4 plus 2x cube minus 2 equal to 0 has only one root. It's only one root in open interval 0, 1. ஸோ இந்த ப்ராப்ளம் கொஞ்சம் நீ நல்லா புரிஞ்சுக்கணும். நமக்கு வந்து ரோல்ஸ் தியரம் இங்கே ஹோல்ட் ஆகலை. ரோல்ஸ் தியரம் ஹோல்ட் ஆகலை அப்படின்னா ரோல்ஸ் தியரம் do not hold. ரோல்ஸ் தியரம் there do not exist a, b அப்படிங்கிற ஒரு 2 பாயிண்ட் வந்து நம்மளால் எதில் கண்டுபிடிக்க முடியல? 0, 1 அப்படிங்கிற அந்த இன்டர்வலில் கண்டுபிடிக்க முடியல. அப்போ அந்த 2 பாயிண்ட்டை நம்ம கொடுத்தாலும் அதை வந்து நம்ம ஈக்குவல் டு 0 பண்ண முடியாது. ஸோ we cannot have 2 roots in the interval 0, 1. So we are not having 2 roots. அப்போ what is f of 0, f of 1ன்னு calculate பண்ணுறோம். ஒன்று வந்து less than 0 கிடைக்குது, ஒன்று வந்து greater than 0 கிடைக்குது. இப்போ less than 0, greater than 0 அந்த இது மாறிடுச்சு அப்படின்னாலே அந்த curve வந்து கட்டாயமாக x-axis-ஐ ஒரு அந்த 0, 1ங்கிற அந்த இன்டர்வலுக்கு நடுவில் பாஸ் பண்ணி போகும். தட் இஸ் இன்டர்மீடியேட் வேல்யூ தியரம். ஏன்னா 2 பாயிண்ட்டுக்கு நடுவில் அந்த கர்வ் வந்து ஒன்ஸ் பாஸ் பண்ணும். பிகாஸ் when you are substituting the end points, one value is lesser than 0 and another value is greater than 0. So the curve passes x-axis at least once, only once, at least only once. Therefore it has only one root in the interval 0, 1 அப்படின்னு சொல்லி இந்த ப்ராப்ளம் முடிக்கலாம். So with this today class is over. So your homework is second problem, third subdivision, and then the 2 example problems I gave you, that is example 19 and 20. Okay, so we have started with mean value theorem. In mean value theorem we have seen with intermediate value theorem and Rolle's theorem. Okay, so tomorrow class we will continue with 2 more examples and then we shall start with Lagrange's mean value theorem. So the remaining problem can be completed with Lagrange's mean value theorem in tomorrow's class. Thank you students.